ஹாய் குட்டீஸ், வாங்க எனக்கு என்ன டாபிக் போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி பார்க்க போகிறோம். ட்ரிக்னாமெண்ட்ரியில் வந்து நம்மளுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு கூட நிறைய பேர் தெரியாது, பசங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருந்தேன், லைவ் செக்ஷன் போட்டிருந்தேன். எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்டடாக இல்லை அப்படின்றதுனால, நிறைய பசங்களுக்கு அது புரியுமா அப்படின்றதுனால தான் நான் இப்போ திரும்பவும் போடுறேன். அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டடாக இல்லாட்டி அந்த வீடியோ இருக்காது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெற்றியாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா முனிஷா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மனிஷாவாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா தர்ஷினி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமேஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. 150 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்துருந்தீங்க. ஆனால் நான் அதில் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. நான் ப்ராப்பராக நான் கன்வே பண்ணனான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் இப்போ திரும்ப வந்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இது 8.1 பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும், காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும், டேன் தீட்டா கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொசெக் கண்டுபிடிக்கணும், கொசெக் தீட்டா கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா கொசெக் தீட்டா கண்டுபிடிக்கணும், சீக்கன் தீட்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட் தீட்டா கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் ஒரு ஐடியா கொண்டு சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர், பேஸு, ஹைப்ரோனியஸ், இது 3 தான் தேவை. இதுக்கு ஐடியா பண்ணுறதுக்கு என்ன சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் ஹைதராபாத் போய் என்ன சாப்பிட்டாரு? பர்கர் சாப்பிட்டாரு. இப்போ இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்மளுக்கு தேவை இதுதான். பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சைன் தீட்டாங்கிறது இப்போ இதில் எது மேம் வந்து நான் பெர்பெண்டிகுலர்னு வச்சுக்கிறது, எது பேஸ்னு வச்சுக்கிறது, எதுவுமே கொடுக்காம வெறும் தீட்டா மட்டும் கொடுத்தா இங்கே தான் விழுகும் தீட்டா. பார்த்தீங்கன்னா நான் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், பார்ப்பது ஈஸியாக இருக்கும். தீட்டா வந்து இங்கே தான் விழுகும். இந்த தீட்டாவோட பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர், தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ். சரியா? இப்போ வந்து சைன் தீட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் ஹைதராபாத் போனார். ஹைதராபாத்னா ஹைச்சுனா எங்கே மேம் இருக்குது? ஹைப்ரோனியஸ். பெருமாள் ஹைதராபாத் போனார். சரியா? பர்கர் ஹைதராபாத்தில் இருக்குது. பெருமாள் பர்கர் சாப்பிட்டாரு. இங்கே வந்து ஹைதராபாத்துக்கு பெருமாள் போனார், ஹைதராபாத்தில் பர்கர் இருக்குது, பர்கரை பெருமாள் சாப்பிட்டாரு. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான் நம்ம வந்து இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய போனிக்ஸ். சரி, ஒருவேளை உங்களுக்கு இப்படி கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சைனியே கேட்டாங்க, அப்புறம் காசியே கேட்டாங்க, டேனியே கேட்டாங்க. சரியா? இப்போ கொசக்கே கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கன்னியே கண்டுபிடிங்கன்னு கேட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டியே கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க. அது அப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு ஏபிசி. இப்போ தீட்டா எங்கே விழுகும்னு பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏல விழுகும். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஏல. தீட்டாக்கு பதில் தான் ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ ஏல விழுகும் தீட்டா. அப்போ இதோட ஆப்போசிட் சைடு தான் பர்பண்டிகுலர். இதுதான் பர்பண்டிகுலர், இது பேஸு. ஹைப்ரோனியஸ் எப்பயுமே மாறாது. எப்பயுமே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள், பர்பண்டிகுலர் எங்கே விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் விழுந்திருக்கு. ஏபி பை ஏசி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி பை ஏசி இருக்கும். இது வந்து ஏபி பை பிசி இருக்கும். ஆனால் இது அப்படியே உல்ட்டா ஏசி பை ஏபி இருக்கும். இதுலேயும் ஏசி பை பிசி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி பை ஏபி இருக்கும். ஆனால் இதை பொறுத்தவரையும் அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் பை, நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், பர்பண்டிகுலர் பை ஹைப்ரோனியஸ். பெருமாள் ஹைதராபாத் போனார், பர்கர் ஹைதராபாத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பெருமாள் பர்கர் சாப்பிட்டாரு. அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு பெருமாள் போனார், ஹைதராபாத்தில் பர்கர் இருக்குது. பார்த்தீங்கன்னா பர்கரை பெருமாள் சாப்பிட்டாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பர்பண்டிகுலர் இங்கே மாறி போச்சு. அப்போ பிசி பை ஏசி. அதே மாதிரி இது வந்து ஏபி பை பிசி, ஏபி பை ஏசி. அதுக்கப்புறம் என்ன வரும்? இதில் பிசி பை ஏசி வரும். பிசி பை ஏபி வரும். பர்பண்டிகுலர் பை பேஸ். பர்பண்டிகுலர் என்ன வருது? பிசி. பேஸ் என்ன வருது? ஏபி. அப்படியே உல்ட்டா பாருங்க, அப்படியே தலைகீழா சேஞ்ச் ஆகுது பாருங்க. அப்புறம் ஏசி பை
BC. இதுவும் என்ன வரும் AC by AB. இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா AB by BC ன்னு வரும். இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகி இங்கே வந்துருக்கு. ஏன்னா அதோட தீட்டா மாறி இருக்கு. தீட்டா மாறும் போது ஆட்டோமேட்டிக்காக சைனு காசு டேனோட இந்த இடம் இந்த சைட்ஸும் மாறும். ஆனால் இந்த ஃபார்முலா மாறாது, சைட்ஸ் மட்டும் மாறும். அந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெருமாள் ஹைதராபாத்துக்கு போய் பர்கர் சாப்பிட்டாரு, அவ்வளோதான். சரியா? நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சைன் தீட்டா இன்னொரு ஃபார்முலா இருக்குது. சைன் தீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா 1 cosec தீட்டா. அதே மாதிரி காஸ் தீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா 1 சீக்கன் தீட்டா. அதே மாதிரி டேன் தீட்டா பார்த்தீங்கன்னா 1 காட் தீட்டா. இதை ஞாபகம் வச்சுக்கிறணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உல்டா, சரிங்களா? கொசெக் வந்து எஸ் வந்து சியோட உல்டா, சி வந்து எஸ்ஸோட உல்டா. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே கொசக் தீட்டான்னு கேட்டால் என்ன செய்வோம்? 1 சைன் எழுதிக்கிறணும், சைன் தீட்டா. இதே சீக்கன் தீட்டானா 1 காஸ் தீட்டா. இதுவே காட் தீட்டானா 1 tan தீட்டா. அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இல்லையா? அதே மாதிரி காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிகிரிஸ் பற்றி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ வந்து 0 டிகிரிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 60 டிகிரிக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த மட்டும் பார்த்து கற்றுக்கங்க. ஓகேவா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் டேன் தீட்டா, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா தான் காட் தீட்டா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டிஸில் உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம 8.4 பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த இதில் யூஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்க போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிளில் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டரு, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ 24 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைன் ஏ காஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சைன் சி காஸ் சி கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஏ காஸ் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பர்பண்டிகுலர் தேவை, பேஸ் தேவை, ஹைப்போடெனியஸ் தேவை. பர்பண்டிகுலர் எப்படி கண்டுபிடிப்போம் நீங்கள் பாருங்க. பர்பண்டிகுலர் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சைன் ஏ கொடுத்துருக்காங்களா? இப்போ சைன் ஏ கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு சைன் ஏ கொடுத்தோம்னா இதில் 2 ட்ரையாங்கிள் வர வேண்டியது இருக்கும். எந்ததில் எங்கிட்டு போகுதுன்றதுல நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். சரியா? இப்போ நான் வந்து இன்னொரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன், இதுக்கு தனியாக ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன், அதுக்கு தனியாக ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஏ பி சி. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏல விழுகுது. அப்போ இங்கே தீட்டா விழுகுதுன்னா அதோட பர்பண்டிகுலர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கே தான் பர்பண்டிகுலர் இருக்கும். அப்போ தீட்டாவுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸு. அப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு? பர்பண்டிகுலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிசி தான் பர்பண்டிகுலர். அப்போ பிசி தான் பர்பண்டிகுலர். இது எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி எவ்வளோ விழுந்திருக்கு? ஏபி தான் பி. அது எவ்வளோ விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு ஹச் தெரியாது. இப்போ ஹச் தெரியாதுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் இங்கே தான் இருக்கும், அதே மாதிரி 7 சென்டிமீட்டர் இங்கே தான் இருக்கும். அதை பற்றி கவலை கிடையாது நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்புறமேல் பார்த்துக்குருவோம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைப்போடெனியஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 ட்ரையாங்கிளுக்கும் ஒரு தடவை ஹைப்போடெனியஸ் கண்டுபிடிச்சா போதும், வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பைத்தகோரஸ் தியரம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தியரம்ப்பா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தகோரஸ் தியரம் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த 10th எல்லா சாப்டரையுமே நீங்கள் பண்ண முடியும், இல்லாட்டி எந்த சாப்டருமே நீங்கள் பண்ண முடியாது. அது தெரியல அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா பாருங்கள். நான் ஈஸியான ஃபார்முலா சொல்லித்தரேன். h² is equal to b² plus p². இன்னொன்று இருக்குது, நான் இந்த பின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பிங்கிறது பர்பண்டிகுலர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து பர்பண்டிகுலர். சரியா? இப்போ பர்பண்டிகுலர்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க மேம். எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே மேம், நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அதையும் தெரிஞ்சுக்கங்க. சரியா? ஆப்போசிட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் ஆப்போசிட் சைட் ஆஃப் த ஆங்கிள் தான் பர்பண்டிகுலர். அட்ஜசன்ட் சைடுங்கிறது பேஸு. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் அவ்வளோ லெந்தியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? அதனால தான் நான் பின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பின்னா அட்ஜசன்ட் சைடுனும் பின்னா ஆப்போசிட் சைடுனும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
தீட்டாவோட ஆப்போசிட் சைடு தீட்டாவோட அட்ஜசன்ட் சைடு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அவ்வளோ ஞாபகம் வச்சுட்டா போதும். பார்த்தீங்கன்னா h ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. அப்போ h ஸ்கொயர்டு என்னது மேடம் அப்படின்னு எனக்கு தெரியாது, அதனால h ஸ்கொயர்டு நான் அப்படியே வச்சுக்கிறேன். பி ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? பி ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு எனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால நான் அதை எழுதிக்கும் போது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பி ஸ்கொயர்டு என்ன பி ஸ்கொயர்டு என்ன எழுத போகிறேன். பி ஸ்கொயர்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 7 ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி பி ஸ்கொயர்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா? பென் எடுத்துக்கோங்க. 24 ஹோல் ஸ்கொயர்டு. பி ஸ்கொயர்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா? அப்போ 24 × 24 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 576. அப்புறம் 7 7s are 49. அப்போ h ஸ்கொயர்டு உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா h ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 625 வரும். அப்போ இந்த ஸ்கொயர்டை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்கொயர்டை இந்த பக்கம் எப்பவுமே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எந்த ஒரு நம்பர் எடுத்துகிட்டு போனாலும் அதோட தன்னோட பொசிஷனை மாற்றி போயிடும். அப்போ இந்த ஸ்கொயர்டு வந்து ரூட்டாக மாறிடும். அப்போ 625. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டை விட்டு ஒரு நம்பரை வெளியே எடுக்கணும்னா அந்த நம்பர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 25 ரூட்டுக்குள்ளே இருக்குன்னா ரூட்டை விட்டு ஒரு நம்பரை வெளியே எடுக்கணும்னா அந்த நம்பர் எப்படி இருக்கணும்? 5 × 5 தானே 25. இப்படி 2 தடவை அது மல்டிபிளாக இருந்தால் தான் அதை வந்து ஒன்றா நம்ம வெளியே எடுக்க முடியும். இப்போ இது எத்தனை தடவை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா இது 2 25 இது உள்ளே இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 வெளியே எடுத்துடலாம். அப்போ ஹச்சோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. நம்மளுக்கு ஆன்சர் வந்து 25 கிடச்சிருச்சு. இப்போ சைனியை கண்டுபிடிக்கிறதோ இல்லை சைன் சி கண்டுபிடிக்கிறதோ நம்மளுக்கு வந்து கஷ்டம் கிடையாது. இப்போ நான் சைனியை கண்டுபிடிச்சி எழுதிடுறேன். இப்போ சைனியங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சைனியை நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், சைனுனாலே பெருமாள் ஹைதராபாத் போனாருன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சைனியை வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள். பி வந்து பிசி பை ஏசி. ஓகேவா? பிசி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 7/25 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதே வந்து காசியேனா எவ்வளவுன்னு பாருங்கள். காசியேங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்கர் ஹைதராபாத்தில் இருக்குது இல்லையா? அப்போ பர்கர் ஹைதராபாத்தில் இருக்குன்னா பி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபி பை ஏசி இல்லையா? அப்போ ஏபி எங்கே இருக்குது? ஏபிங்கிறது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 24/25. இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செகண்ட் சம் செய்ய போகிறோம். செகண்ட் சம் செய்கிறதுக்கு ஈஸியாக நம்ம ஒரு வழி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்முக்கு நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா எங்கே விழுகுது? சியில் விழுகுது. செகண்ட் சம்மில் சியில் விழுகுதுன்னா அப்போ பர்பண்டிகுலர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட் சைடில் தான், ஆங்கிளோட ஆப்போசிட் சைடில் பர்பண்டிகுலர் இருக்கும். பர்பண்டிகுலர் அதே மாதிரி அதோட பக்கத்து சைடில் வந்து பேஸ் இருக்கும் இல்லையா? இது வந்து ஹைப்போட்டனியஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் சி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? P/H. பெருமாள் ஹைதராபாத் போனார். பிங்கிறது எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ ஏபியில் இருக்குது. AB/AC ஹைப்போட்டனியஸ். ஏபிங்கிறது எவ்வளவு? 24/25. இந்த ட்விஸ்ட்டுக்காக தான் உங்கள்கிட்ட கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது நிறைய பசங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா உங்களை இப்படி தான் ட்விஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி எங்கே இருக்குது? பேஸுங்கிறது BC/AC பார்த்தீங்கன்னா 7/25. பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. பார்த்தா வேல்யூ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இப்படி தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது புரிஞ்சுக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏபிசின்னு கண்டுபிடிச்சா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஏபிசி கிடையாது, பிக்யூஆர்னு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே 90 டிகிரி போடுறீங்களா மேம்? இதில் எதுவுமே வரும் 90 டிகிரி மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் வந்து இதுவே அமையும், ட்ரிக்னாமெட்ரியாக அமையும். பார்த்துக்கோங்க 90 டிகிரி. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏபிசி தானே போட்டுட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ட்ரையாங்கிளில் ஏபிசி கிடையாது, பிக்யூஆர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிக்யூஆர் நம்ம எழுத போகிறோம். பிக்யூஆர். இப்போ நம்மளுக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து tan P minus cot P ன்னு கொடுத்துருக்காங்க. tan P minus cot P ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதே ஃபார்முலில் தான் எழுத போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம். tan Pக்கு ஒரு ட்ரையாங்கிள், காட்டுக்கு ஒரு ட்ரையாங்கிள், ஆருக்கு சரியா? பிக்கும் ஆருக்கும் தனித்தனியாக ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம். PQR. அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ட்ரையாங்கிள் தீட்டா விழுகும். இதோட ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர். ஏன் நான் இங்கே ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து P இங்கே இருக்குது,
அதனால Pல ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆறில் போடுறேன் தீட்டா. ஏன்னா ஆறில் தீட்டா பார்த்தீங்கன்னா இங்கே ஆறில் தீட்டா இருக்குது. பார்த்தீங்கன்னா P இங்கே விழுகும், பேஸ் இங்கே விழுகும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை, ஹைப்போடெனியஸ் தேவை, பேஸ் தேவை, எல்லாத்துலேயும் நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒயிட் கலரில் எழுதுறேன், இதுக்கு எல்லோ கலரில் எழுதுறேன். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்பண்டிகுலர் தேவை, பேஸ் தேவை, ஹைப்போடெனியஸ் தேவை. எனக்கு வந்து பர்பண்டிகுலர் இருக்குது. பார்த்தீங்கன்னா பேஸு ஹைப்போடெனியஸ் இதை தான் நான் கண்டுபிடிக்கணும். பர்பண்டிகுலர் என்னது, இதில் வந்து QR. பேஸ் என்னது, இதில் வந்து PQ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனியஸ் என்னது, PR. அடுத்து இதில் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா tan P கண்டுபிடிக்கணும். இப்போ tan P என்ன வரும் பார்த்தீங்கன்னா tan P இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து சைனுன்னா என்ன அர்த்தம், சைனு Pனா என்ன அர்த்தம், சைனு Pனா பெருமாள் ஹைதராபாத் போனார், காசு Pனா பர்கர் ஹைதராபாத்தில் இருந்துச்சு, பெருமாள் பர்கர் சாப்பிட்டாரு. ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. tan P நம்மளுக்கு கிடச்சிருச்சு, நம்மளுக்கு இந்த சைனும் காசும் தேவையில்லை. ஓகேவா? இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறோம்னு ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும்ப்பா, மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் எடுத்துக்க போகிறோம். இதில் P B H பார்க்க போகிறோம். இதில் P எதுன்னு பார்த்தீங்கன்னா P மாறி இருக்குது. இதில் வந்து P வந்து PQவில் இருக்குது. B எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா QRல இருக்குது. அடுத்து H வந்து PRல இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூ பெனில் எடுத்துக்கிறேன் நான், கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுறதுக்கு. இப்போ tan P மைனஸ் cot P பண்ண போகிறோம். இப்போ cot R. ஓகே, இப்போ tan P இதில் வந்து cot R நம்ம கண்டுபிடிக்கல, cot R நம்ம எழுதிக்கிறோம். இப்போ வந்து cot R எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா cot R is equal to நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது P/Bன்னு சொல்லியிருக்கோம், இது வந்து B/P. பர்கரை வந்து பெருமாள் சாப்பிட்டாரு இல்லையா? அப்போ B இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து QR பை P என்ன இருக்கு, PQ. இதில் இதில் P எவ்வளவு, P பார்த்தீங்கன்னா QR. இதில் P எவ்வளவு, PQ. இப்போ இது ரெண்டையும் சம் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் சம் பண்ணால் எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். இது ரெண்டையும் சம் பண்ணோம்னா இப்போ tan P எனக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சேன், QR பை PQ. இப்போ cot R எவ்வளோ கண்டுபிடிச்சேன், QR பை PQ. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸில் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக போடலை அப்படின்னாலே இது ப்ளஸில் இருக்குன்னு அர்த்தம், எதுவுமே இது மைனஸில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு சாக்லேட் இருந்துச்சு, அந்த ஒரு சாக்லேட்டும் சாப்பிட்டேன், எனக்கு 0 வந்துடுச்சு ஆன்சர். இதாச்சு QR பை PQவா ஒரு சாக்லேட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. QR பை PQன்னு ஒரு சாக்லேட் வச்சுருந்தேன், அந்த ஒரு சாக்லேட்டை நான் சாப்பிட்டேன். மைனஸ்னு என்ன அர்த்தம்னா சாப்பிட்டேன்னு அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக 0 வந்துடும். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாம். இது இவ்வளோதான். இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருந்துருங்க. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம் அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம் பொறுத்தவரையும் சாரி, அந்த இதில் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சம்மில் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா PQ வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி PR வந்து 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் நீங்கள் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா P எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா P வந்து கண்டுபிடிக்கணும். பைத்தகோரஸ் தியரம் போடணும். இதில் பைத்தகோரஸ் தியரம் இங்கே போட்டுறேன் நான். பைத்தகோரஸ் தியரம் பார்த்தீங்கன்னா h squared is equal to b squared plus p squared. h squared எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 13 whole squared இல்லையா? b squared எவ்வளவு, 12 whole squared. p squared தான் தெரியாது, p squared அப்படியே இருக்கு. அப்போ 13 whole squared minus 12 whole squared is equal to p squared. அப்போ 13 whole squared 169 minus 144. Okay, sorry, 144 is equal to p squared அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 25 வரும். இந்த p squared வந்து இந்த பக்கம் போகும்போது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கொயர்டு வந்து ரூட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 5 into 5 p is equal to 5 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு 5 கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம பியை வந்து டேனோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா என்ன வரும், QR எவ்வளவு, QRங்கிறது 5, PQ எவ்வளவு, PQங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாரி P, இதில் Pங்கிறது எவ்வளவு, QR எங்கிறது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 5.
பிங்கிறது எவ்வளவு பிக்யூ, பிக்யூங்கிறது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 12. இப்போ இங்கேயும் பார்ப்போம், இங்கேயும் கியூஆருங்கிறது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 5, பிக்யூங்கிறது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 12. அப்போது இதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ இதுக்கு பதில் நான் நம்பர் போட்டாலும் 0 தான் வரும் பாருங்கள். 5/12 இருக்குது, -5/12 இருக்குது. இப்போ 5/12 5/12 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா 0 கிடச்சிரும். ஏன்னா ஒரு சாக்லேட் இருந்துச்சு, அந்த ஒரு சாக்லேட் நானே சாப்பிட்டேன், முடிஞ்சிருச்சு. எப்படி பண்ணாலும் இதில் 0 வரும். நம்பர்ஸ் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பண்ண போகிறோம். கொஞ்சம் எனக்கு த்ரோட் பெயினாக இருக்குது, சாரி. தேர்ட் சம் ஏன்னா கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கிறனால. sin A is equal to 3/4. ஓகே, 3/4ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துட்டாங்க. இப்போ ஏன்னு கொடுத்துட்டாங்க ட்ரையாங்கிளுக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு அடித்தளம் போட்டாங்க. ஏன்னா தீட்டா எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். நான் ஏபிசினே வரைஞ்சிக்கிறேன், எந்த பேரும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது எனக்கு. ஏபிசினே வரைஞ்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் வந்து எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா இங்கே இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன தெரியணும், இந்த சம்மை எப்படி செய்யணும்னு தெரியணும். இப்போ பாருங்கள், நான் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். எப்பவுமே ரேஷியோவில் வந்துச்சுன்னா இந்த வேல்யூ இப்படி வந்தாலும் சரி, இப்படி வந்தாலும் சரி, இது ஃபுல் வேல்யூ கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 3k/4k இல்லை 3k ரேஷியோ 4kன்னு தான் நீங்கள் வச்சுக்கிறணும். ஏன்னா அதோட ஃபுல் வேல்யூ கொடுக்கல, பாதி வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எப்படி கண்டுபிடிப்பேன் மேம், எனக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் வந்து P கண்டுபிடிக்கணும், அப்புறம் B கண்டுபிடிக்கணும், அப்புறம் H கண்டுபிடிக்கணும். நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா sin A is equal to 3/4 இருக்கா. இப்போ பர்பெண்டிகுலர் பை ஹைப்ரோனியஸ், பெருமாள் ஹைதராபாத் போனார், அதுதான் நம்மளுக்கு வேல்யூன்னு தெரியும். அப்போ பர்பெண்டிகுலர் பை ஹைச் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, பர்பெண்டிகுலர் எங்கே விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் விழுகுது, ஹைப்ரோனியஸ் எங்கே விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் விழுகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிசி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு 3/4ன்னு அர்த்தமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன அர்த்தம்? 4 பிசி பக்கமும் ஏசி 3 பக்கமும் போகுதுன்னு அர்த்தம். அப்போ 4 into BC is equal to 3 into AC. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்? 4 ஏசியால் டிவைட் பண்ணணும், 3 பிசியால் டிவைட் பண்ணணும். அப்போ BC by 3 is equal to AC by 4ன்னு வந்துடும், is equal to constant K. அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்னெசரி இதெல்லாம் நான் அழிச்சிடுறேன்ப்பா, தேவையில்லாததெல்லாமும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிடுவோம். இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கும் கிடையாது. நம்ம K எப்படி யூஸ் பண்ணுறோன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு என்ன தேவைன்றதை நான் மேலே எழுதிக்கிறேன். நம்மளுக்கு P தேவை, அப்புறம் B தேவை, அப்புறம் H தேவை. சரியா? இதை நம்ம எழுதிக்கிறோம். நம்ம வந்து இங்கே வந்து இப்போ வந்து இதோட முடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் எழுதுவோம். ஓகே ஓகே, நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா BC by 3 is equal to K. அதே மாதிரி AC by 4 is equal to K. இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. 4 எப்பவுமே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக டிவிஷன் இருக்கிறது போகும்போது மல்டிப்ளிகேஷனாக போகும். எப்படி? BC is equal to 3Kன்னு போகும், அதே மாதிரி AC is equal to 4Kன்னு போகும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம பைத்தகோரஸ் தியரம் போடுறோம். ஏன்னா நம்மளுக்கு அடுத்த வேல்யூ தெரியாது, ஏன்னா ஹைப்ரோனியஸ் இது எனக்கு தெரியாது, இது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். BC வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா 3Kன்னும், அதே மாதிரி AC என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4Kன்னும் தெரியும். சாரி, இதுதான் தெரியாது, பேஸ் தான் தெரியாது. ஏன்னா சைனை பொறுத்தவரை பேஸ் கிடையாது சைனுக்கு, அதனால பேஸ் தான் தெரியாது. அப்போ பைத்தகோரஸ் தியரம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், தியரம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு. அப்போ ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர்டு என்னது? 4K ஹோல் ஸ்கொயர்டு. பேஸ் ஸ்கொயர்டு என்னது? தெரியாது, பி ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கோங்க. பி ஸ்கொயர்டு எவ்வளவு? 3K ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? 4K ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம 4K whole squared is equal to, அப்புறம் என்ன வரும்? சாரி, இதை வந்து அப்படியே நம்ம வேல்யூ பண்ணிடுவோம், எதுக்கு வேஸ்ட்டாக எழுதிக்கிட்டே இருக்கிறதுக்கு. 4Kன்னு என்ன வரும்? 16 எழுதிடுவோம். அடுத்தடுத்து எழுதும் போது நீங்கள் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு எழுதாது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை எழுதிக்கிறேன். 16K squared is equal to B squared minus 9K ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ 16K ஸ்கொயர்டு மைனஸ், ஏன்னா இது வந்து ஏற்கனவே ப்ளஸில் இருக்குது, ப்ளஸில் இருக்கிறது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்து மைனஸாக மாறிடும். ஏன்னா இந்த வேல்யூ வந்து இதுக்கு தான் சொந்தம், 9க்கு தான் சொந்தம். அப்போ 9 minus K squared is equal to B squared. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ 7K squared is equal to
b squared. அப்போ ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். அப்போ ரூட் ஆஃப் 7k squared is equal to b squared. அப்போ k வந்து 2k இருக்குனால ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அப்போ bயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 7kன்னு கிடைக்கும். அப்போ இங்கே bயோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 7kன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து sin a sin b sin 3 கண்டுபிடிக்கணும். நான் ட்ரையாங்கிள் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சதுன்றதை நான் ட்ரா பண்ணணும் இல்லையா? அதனால் இப்போ வந்து a b c எனக்கு இங்கே வந்து பிசிக்கு வந்து என்ன வேல்யூ கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம். 3k 7k 4k. ஓகே, 3k ரூட் ஆஃப் 7k 4k கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நான் இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இங்கே இருக்கு. இது வந்து பர்பண்டிகுலர், இது வந்து பேஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? இப்போ எனக்கு தேவை இதுல இருந்து cos a தேவை, அதுக்கப்புறம் tan a தேவை. எப்படி கண்டுபிடிப்பேன் நான்? ஃபர்ஸ்ட் sin a என்னது? பெருமாள் ஹைதராபாத் போனாரு. cos a என்னது? பர்கர் ஹைதராபாத்ல இருக்கு. tan a என்னது? பெருமாள் பர்கர் சாப்பிட்டாரு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா p/h. p எவ்வளவு? pங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் p. அப்போ இது எவ்வளவு? இதை நான் மார்க் பண்ணிடுறேன். p 3k by h எவ்வளவு? 4k. அப்போ 3/4 எனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து காசு எவ்வளவு? 3/4 எனக்கு ஆன்சரே கிடைச்சிருச்சுல. 3/4 bங்கிறது என்னது? ரூட் 7k by 4k. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? இதில் வந்து 3/4 கிடைக்கும், இதில் வந்து ரூட் 7/4 கிடைக்கும், இதில் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3k by ரூட் 7k. kk அடி ஆகிடும். அப்போ 3/√7. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்றதுல இருக்குது எல்லாமே. எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணுறோன்றதுல இருக்குது. சரியா? இப்போ வந்து 4th சம் பார்ப்போம். 4th சம் 5th அடுத்து அவ்வளோதான். 5th சம்க்கு அப்புறம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இன்னும் 2 சம் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸு நம்ம பார்த்துட்டு முடிச்சுட்டு 7th 8th சம் இருக்குது. இன்னும் ஒரு 4 சம் இருக்குது. நம்ம 4 சம் பார்த்துருவோம். ஓகே, ஒரு 4 சம் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பார்த்தீங்கன்னா கிவன் கொடுத்துருக்காங்க. கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 cot a is equal to 8. இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா sin a-வும் sec a-வும் கண்டுபிடிக்கணும். சேம் ப்ராசஸ் பண்ணுவோம். நான் சொல்கிற மாதிரியே செஞ்சுட்டு வாங்க. சேம் ப்ராசஸ் அப்படியே டிட்டோ நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சுட்டு வாங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு வந்து இதில் கொஷினில் நம்மளுக்கு ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் ஏபிசின்னு நான் வச்சுக்கிறேன். சரியா? அப்போ எங்கள் ட்ரையாங்கிளில் வந்து இங்கே தீட்டாவோட இடத்துல ஏ இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தீட்டா எங்கே விழுகும்னா ஏல விழுகும் இல்லையா? தீட்டா விழுகும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பர்பண்டிகுலர் நம்மளுக்கு என்ன தேவை? பர்பண்டிகுலர் தேவை, பேஸ் தேவை, ஹைப்போடெனியஸ் தேவை. எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ பர்பண்டிகுலர் எங்கே விழுகும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் பர்பண்டிகுலர் விழுகும். அப்போ இங்கே விழுகும். அப்போ தீட்டாவோட இந்த சைடில் பேஸ் விழுகும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பர்பண்டிகுலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி, பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி, அதே மாதிரி ஹைப்போடெனியஸ் வந்து ஏசி. ஓகேவா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு கொடுத்தது வந்து 15 cot a is equal to 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர்ஸை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். இது ஆக்சுவலாக எதுவுமே போடலை. இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸோ சிம்பிள் நம்பருக்கும் இந்த எழுத்துக்கும் இடையில எதுவும் போடலாட்டி இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக கொண்டு போகிறோம் எந்த நம்பரே, அது மல்டிப்ளிகேஷன்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனாக மாறிடும். தன்னோட சைனை வந்து அது மாற்றிக்கிறோம். அப்போ டிவிஷனாக மாறிடும். அப்போ cot a is equal to எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா 8/15 மாறும். cot a முதல்ல என்னன்னு தெரியணும் நம்மளுக்கு. cot a ஃபர்ஸ்ட் நம்ம tan a என்னன்னு தெரியணும். tan a பெருமாள் வந்து பர்கர் சாப்பிட்டாருன்னு நான் சொன்னேன். அப்போ வந்து நம்ம cot a என்ன பண்ணணும்? பர்கரை வந்து பெருமாள் சாப்பிட்டாருன்னு எழுதணும். அப்போ b/p எழுதணும். அப்போ b/p எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா bங்கிறது பேஸு, pங்கிறது பர்பண்டிகுலர். அப்போ ab/bcன்னு எழுதணும். ஓகேவா? அப்போ ab/bc is equal to 8/15. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணினா 15ab is equal to 8bc. ஓகேவா? இப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவிஷன் பண்ணுறோம். இது வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த சிம்பிளுமே கொடுக்கல அப்படின்னா நம்பருக்கும் எழுத்துக்கும் இடையில எந்த சிம்பிளும் கொடுக்கலன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இடத்த. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா டிவிஷனில் மாறிடும்.
சரியா? இப்போ நான் இந்த இடத்துல எழுதி காமிக்கிறேன் பாருங்க. அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஏபி by 8 is equal to BC by 15 மாறிடும். is equal to K கான்ஸ்டன்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா ஐடியாவும் சொல்லிட்டேன். இப்படி வந்துச்சுனாலே 8K பார்த்தீங்கன்னா 15K எழுதணும். அப்போ 8K எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பேஸில் வரும். 15K எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரில் வரும். அப்போ இங்கே வந்து 8K வரும், இங்கே வந்து 15K வரும். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா AB by 8 is equal to K. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா AB வந்து 8K வந்துரும். பாருங்க வந்துருச்சா? அதே மாதிரி BC by 15 is equal to K. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா BC எவ்வளோ வந்துடும்? 15K வந்துருச்சா? எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு பாருங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதை வச்சு எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சே, நான் ஆனால் AC கிடச்சிச்சா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு பைத்தகோரஸ் தியரம் போடணும். பைத்தகோரஸ் தியரம் போடணும்னா பைத்தகோரஸ் தியரம் போடணும். பைத்தகோரஸ் தியரம் போடணும்னா h squared is equal to b squared plus p squared இந்த எழுதணும். அப்போ h squared is equal to p squared plus b squared எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா எழுதணும். h squared எனக்கு தெரியாது, is equal to b squared எனக்கு தெரியும். b squared எவ்வளவு? 8k squared whole squared plus p squared எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 15k whole squared இல்லையா? அப்போ h squared is equal to 8 னா 64k whole squared 64k squared sorry 54 பார்த்தீங்கன்னா 64k squared 54 வருதுப்பா சாரிப்பா 64k squared plus 15 into 15 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 225k squared. இந்த k squared எப்படியே விழுகும்? ஏன்னா இந்த ஸ்கொயர்டு வந்து இதுக்கும் கொடுக்குறோம் இதுக்கும் கொடுக்குறோம், அதே மாதிரி இந்த ஸ்கொயர்டை வந்து இதுக்கும் கொடுக்குறோம் இதுக்கும் கொடுக்குறோம். சரியா? அப்போ என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா h squared is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும் தெரியுமா? என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 289k squared வரும். அப்போ h is equal to root of 289k squared வரும். இது எதோட இது எப்படி வரும்? இது எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 289 நல்லா கவனிங்க. இங்கே 9 வந்திருக்கா? 9 வந்துருச்சுனாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 3 டேபிளில் வரும், இல்லை 7 டேபிளில் வரும். ஆட்டோமேட்டிக்காக இது 7 டேபிளில் வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 17ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 17k 17 into 17 k squared into k ஆட்டோமேட்டிக்காக 17k நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வந்து 17k வந்துருச்சு. இப்போ சைன் ஏ கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா? இல்லையே. சைன் ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? பெருமாள் ஹைதராபாத் போனார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? p எங்கே இருக்குது? 15k. ஆட்டோமேட்டிக்காக ஹைச் எவ்வளவு? 17k. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி விடுங்க. அப்போ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துருச்சு? 15/17. ஆட்டோமேட்டிக்காக சாக்கியேன்னா என்ன அர்த்தம்? இது காசோட உல்டா. ஃபர்ஸ்ட் காசு என்னது? பர்கர் ஹைதராபாத்தில் இருந்துச்சு. அப்போ ஹைதராபாத்தில் பர்கர் இருந்துச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? h/b இஸ் ஈக்குவல் டு ஹைச்சுங்கிறது என்னது? ஹைச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹைப்பரோனியஸ். ஹைப்பரோனியஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 17k. ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 8k. இதுவும் அடிச்சு விட்ருங்க. ஆட்டோமேட்டிக்காக சாக் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 17/8 ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்படி தான் எழுதணும்ப்பா. இதுதான் கரெக்டான வே எழுதுறதுக்கு. உங்களுக்கு இது ஆன்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5th சம் பார்க்க போகிறோம். 5th சம் பார்க்கும்போது 5th சம் பார்க்க போகிறோம். ஓகே, 5th சம் பார்த்தீங்கன்னா secant theta is equal to 13/15 சாரி 13/12. ஓகேவா? 12 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும், காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும், டேன் தீட்டா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கொசக் தீட்டா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சீக்கன் தீட்டா கண்டுபிடிக்கணும், அப்புறம் காட் தீட்டா கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்க கஷ்டமா ஈஸியா? ரொம்ப ஈஸி. சேம் ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரையணும். ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க அவங்க. ஃபஸ்ட்டு நான் இதில் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன், அப்புறம் நம்ம வந்து வேறு பென் யூஸ் பண்ணுவோம். இதிலே பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகே, சாரி இது அழிஞ்சிருச்சு, நான் திரும்பவும் எழுதுகிறேன்.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாக் தீட்டா. சாக் தீட்டா எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 13/12 இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும், காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும், டான் தீட்டா கண்டுபிடிக்கணும், அப்புறம் வந்து கொசக் தீட்டா கண்டுபிடிக்கணும், அப்புறம் சீக்கன் தீட்டா கண்டுபிடிக்கணும், அப்புறம் வந்து காட் தீட்டா கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்க ஈஸியாக கஷ்டமா? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா இல்லையா, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ட்ரையாங்கிள் போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏபிசி எந்த ஒரு குழுவும் இல்லை, ஈஸி. எந்த ஒரு குழுவும் இல்லாட்டி நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இங்கே தீட்டா வைங்கன்னு சொல்லியிருக்கேன். தீட்டா வச்சா என்ன ஆயிரும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக இது பெர்பெண்டிகுலர் ஆயிரும், இது பேஸ் ஆகிடும் இல்லையா. நான் உங்களுக்கு இதை வேறு பெனில் நான் சூஸ் பண்ணிடுறேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தீட்டா வந்து இங்கே வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து பெர்பெண்டிகுலராக மாறிடும், இந்த இடம் வந்து பேஸாக மாறிடும். ஓகேவா, இந்த இடம் வந்து பேஸாக மாறிடும். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இப்படி கொடுத்துட்டா 13K 12K வரும். இது எங்கே வரும்ன்றது தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ. பார்த்தீங்கன்னா சீக்கன் தீட்டானா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதோட உல்டா. இதுனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பர்கர் ஹைதராபாத்தில் இருக்குது, ஹைதராபாத்தில் பர்கர் இருக்குது. அப்போ ஹைப்போட்டனியஸ் கொடுத்துருக்காங்க, பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்போ எங்கே இருக்குது, ஹைப்போட்டனியஸ் கொடுத்துருக்காங்க, பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைப்போட்டனியஸ் மேலே இருக்குது 13K, இது வந்து 12K வரும். கண்டுபிடிச்சாச்சு இதுலேயும், சரியா. ஆனால் நீங்கள் வந்து ப்ராசஸாக செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு அந்த ப்ராசஸையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஒவ்வொருத்துலையும் நான் ப்ராசஸ் சொல்லி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா அது செஞ்சே ஆகணும் நீங்கள். ஏன்னா சிபிஎஸ்சியில் வந்து அது எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா. 13/12 இருக்கா. இந்த 13/12 என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது எதோட பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்போட்டனியஸ்னு சொல்லியிருக்கேன், AC/BC. ஓகேவா. அப்போ AC/BC இஸ் ஈக்குவல் டு 13/12. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், 12 into AC/13 into BC, 13 into BC. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், இது இங்கே டிவைட் பண்ணணும், இதை இங்கே டிவைட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக AC/13 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், BC/12 இஸ் ஈக்குவல் டு கேன்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த கேவை என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கேவை நம்ம கொண்டு வரணும் இல்லையா. AC/13 இஸ் ஈக்குவல் டு கே. அடுத்து வந்து BC/12 இஸ் ஈக்குவல் டு கே. ஆட்டோமேட்டிக்காக இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா AC is equal to 13K வந்துரும். அப்புறம் BC is equal to 12K வந்துரும். வந்துருச்சா. இப்படி தான் ஆன்சரை டிரைவ் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. அப்படி தான் சொல்லியிருக்காங்க அவங்க டிரைவ் பண்ண சொல்லி, சரியா. அப்புறம் பைத்தகோரஸ் தியரம் போடுறோம். பைத்தகோரஸ் தியரத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஹைப்போட்டனியஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் பர்பெண்டிகுலர் ஸ்கொயர்டு. ஹைப்போட்டனியஸ் ஸ்கொயர்டு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 13 ஹோல் ஸ்கொயர்டு is equal to base squared எவ்வளவு 12K whole squared plus P squared அப்படியே இருக்கும். அப்போ 13 to 13 என்ன வந்துரும் பார்த்தீங்கன்னா 169K squared. 100K போடலை பாருங்க, 169K squared. நீங்கள் இதில் நம்பரை விடக்கூடாதுப்பா, அந்த நம்பரை விட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, மார்க் கட் பண்ணி விட்டுருவாங்க. P squared. ஓகே, எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது, பார்த்து கவனமாக எழுதுங்க. வந்து கவனமாக எழுதுங்க. நான் பேஜ் இல்லாதனால இங்கே அண்டர்லைன் பண்ணி எழுதுறேன். ஏன்னா ஒரே இதில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியுன்றதுனால நீங்கள் அப்படி எழுதாதீங்க, ஒரு பேஜில் நீட்டாக வரிசையாக எழுதிட்டு வாங்க நான் எழுதுறது, சரியா. அது பார்த்தீங்கன்னா 169K squared minus 144K squared is equal to P squared. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 25K squared வரும். is equal to P squared. இதுக்கு இந்த ஸ்கொயர்டை இந்த பக்கம் கொண்டு போனோம்னா ரூட்டாக மாறிடும். ரூட் ஆஃப் 25K squared is equal to P. ஆட்டோமேட்டிக்காக இது 25 வந்து பிரிக்கலாம், 5ஆக பிரிக்கலாம். அதே மாதிரி கேவை 2Kவாக பிரிக்கலாம். அப்போ 5K is equal to P. ஆன்சர் வந்துருச்சா. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், P கண்டுபிடிச்சிட்டோம். இதில் 5K. இதை போடுறதுல ஏதாவது கஷ்டம் இருக்குமா, இப்போ சைன் கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது கஷ்டம் இருக்குமா. பெருமாள் ஹைதராபாத் போனார் இஸ் ஈக்குவல் டு P/H. Pங்கிறது என்னது 5K பை என்ன வரும் 13K. கேவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 5/13 வரும். சைன் தீட்டா வந்துருச்சா 5/13. இப்போ B/H பேஸ் பை ஹைப்போட்டனியஸ். பேஸுங்கிறது எவ்வளவு 12K இல்லையா. ஹைப்போட்டனியஸ் எவ்வளவு 13K. கேவும் அடியாயிரும். அப்போ 12/13 ஆன்சரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா tan தீட்டா எவ்வளவு, tan தீட்டாங்கிறது வந்து பர்பெண்டிகுலர் பை பேஸ் இஸ் ஈக்குவல் டு பர்பெண்டிகுலர் எவ்வளவு, பர்பெண்டிகுலர் வந்து 5K. பேஸ் எவ்வளவு, பேஸ் வந்து 12K. ரெண்டையும் அடிச்சு விடுங்க. அப்போ 5/12. அப்போ கொசக் தீட்டா எவ்வளவு. எப்பா இது வந்து ஷார்ட் ட்ரிக்கு, உல்டாவை போடு, திருப்பி போடு, அப்படி போடு, இப்படி போடு, இந்த கஷ்டமே உங்களுக்கு இல்லை. ஹைப்போட்டனியஸ் ஹைதராபாத்துக்கு பெருமாள் போனார். அப்போது 13K/12
5 5k அடிச்சு விடுங்க 13/5 போட்டு விடுங்க ஆட்டோமேட்டிக்கா உல்டா தூக்கி போறதுல என்ன வருது இது வந்து 13/12 இருக்கா இப்போ என்ன பண்ண போறீங்க 13/12 னா என்ன 12/13 னா 13/12 போட்டு விடுங்க இது என்ன பண்ணுவீங்க இது ஆட்டோமேட்டிக்கா இதோட உல்டா அப்ப 12/5 ஆன்சர் வந்துருச்சு எல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு இதில் எழுதணும்னா எழுதிக்கங்க இதில் எழுதணும்னா என்ன எழுதுவீங்க இது வந்து பர்கரை பெருமாள் சாப்பிட்டாரு அது எழுதலாம் சரியா அதுக்காக நீங்கள் போய் பர்கரை பெருமாள் சாப்பிட்டாருன்னு ஃபுல்லாக எழுதிடாதீங்க PHB இவ்வளவுலே வச்சுக்கோங்கப்பா சரியா அப்புறம் என்னை தேடி வந்து டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை கும்மிட போகிறாங்க ஓகேவா 7th பார்ப்போம் 7th சம் எக்ஸசைஸ் நம்பர் 7 எங்கள் பசங்களெல்லாம் கெடுத்துப்பிட்டீங்கன்னு நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா சார் பென் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 7th எக்ஸசைஸ் 7th எக்ஸசைஸை பொறுத்தவரையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா cot theta is equal to பார்த்தீங்கன்னா 7/8 சரியா 7/8 இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணணும் எவாலுவேட் பண்ணணும் எவாலுவேட் எப்படி பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 - sin theta 1 + sin theta 1 - sin theta by பார்த்தீங்கன்னா 1 + cos theta 1 - cos theta ஓகே இதை வந்து எவாலுவேட் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம எவாலுவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னு முதல்ல பார்க்கணும் இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a + b இது வந்து a + b ஃபார்முலா இருக்குது இது வந்து a - b ஃபார்முலா இருக்குது இதுவும் a + b ஃபார்முலா இருக்குது இதுவும் a - b ஃபார்முலா இருக்குது அப்போது a + b இன்ட்டு a - b இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்முலா சரியா அடுத்து இன்னொரு சம்மும் கொடுத்துருந்தாங்க அதையும் எழுதிக்கிடுவோம் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்மை டேலி பண்ண பார்ப்போம் சரி இதை நான் ஷார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் எப்படி ஷார்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு a² இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா 1 இருக்கா b² இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா சைன் இதில் வந்து 1 இதில் வந்து காசு அப்போது 1² - sin² theta by 1² - cos² theta நான் ஷார்ட் ஃபார்மில் இதை எழுதிக்கிட்டேன் அடுத்து வந்து செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா cot² வேற கேட்டிருக்காங்க cot² தீட்டாவை நீங்கள் எழுதுங்கன்னு வேற கேட்டிருக்காங்க சரியா இப்போ நம்ம இது ரெண்டு எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பொறுங்க 1 செகண்ட் பென் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு கொடுத்ததை நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன் cot theta is equal to 7/8 கண்டிப்பாக ட்ரையாங்கிள் போட்டே ஆகணும் ட்ரையாங்கிள் வேணும் ட்ரையாங்கிள் இல்லாமல் உங்களால் கரெக்டாக பண்ணவே முடியாது பார்த்தீங்கன்னா ABC ஓகே இப்போ நான் வந்து ப்ளூ எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா எங்கே விழுதுன்னு சொல்லலை அப்போ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தீட்டா எங்கே விழுதுன்னு சொல்லாட்டி இங்கே தான் எடுத்துக்கணும் தீட்டான்னு அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து பர்பண்டிகுலர் எங்கே விழுகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பர்பண்டிகுலர் விழுகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ் எங்கே விழுகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தீட்டாவோட பக்கத்தில் இருக்கிறது தான் பேஸ் சரியா அப்போ நம்மளுக்கு வந்து ஹைப்ரோனியஸ் இது சரியா அப்போ வேல்யூ பார்ப்போமா இப்போ வந்து காட் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா tan தீட்டா வந்து பெருமாள் வந்து பர்கர் சாப்பிட்டாரு சரியா tan தீட்டா அப்போ அதோட உல்டா பர்கர் வந்து பெருமாள் சாப்பிட்டாரு பர்கரை பெருமாள் சாப்பிட்டாருங்கிறது தான் காட் தீட்டா சரியா அப்போ பேஸும் பர்பண்டிகுலரும் கொடுத்துருக்காங்கன்றதுல கவனமாக இருங்க அப்போ பேஸ் வந்து 7Kனும் அதே மாதிரி பர்பண்டிகுலர் வந்து 8Kனும் இது ஏன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லித்தரேன்னா நீங்கள் ஆன்சர் டேலி பண்ணுறீங்கல்ல அப்போ வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்லித்தரேன் நான் இப்போ வந்து இதை 7Kன்னு போட்டுக்கோங்க இது வந்து 8K இதே மாதிரி வந்து AB வந்து 8K வருதா இல்லை BC வந்து 7K வருதான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் இது ப்ராடாக எழுத வேண்டியது இருக்குது எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து cot is equal to 7/8ன்னு எழுதியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 7ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா BC/AB ஓகேவா BC/AB எழுதியாச்சு அப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க அப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா AB into 7 வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா is equal to BC into 8 வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக AB வந்து 8ஓடையும் BC வந்து 7ஓடையும் டிவைட் ஆகும் இதை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா AB/8 is equal to BC/7 is equal to K அப்போ ஆட்டோமேட்டிக்காக AB/8 is equal to K அடுத்து BC/7 is equal to K கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க ஆட்டோமேட்டிக்காக AB is equal to 8K அடுத்து வந்து BC is equal to 7Kன்னு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா நம்ம ஆன்சர் கரெக்டாக
இப்போ தான் ஆன்சர் கரெக்ட்னு செக் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பைத்தகோரஸ் தியரம் போட போகிறோம். ஏன்னா பைத்தகோரஸ் தியரம் போட்டால் தான் இந்த சம்ஸை டேலி பண்ண முடியும். அப்போ பைத்தகோரஸ் தியரம், ஏன்னா எனக்கு ஹைப்போடெனியஸ் தெரியாது இல்லையா, அதனால ஹைப்போடெனியஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, இந்த இடம் தெரியாது இல்லை. அப்போ அப்படி எப்படி கண்டுபிடிப்பீங்க? h ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர்ட் பிளஸ் p ஸ்கொயர்ட். h ஸ்கொயர்ட் எனக்கு தெரியாது, அப்போ b ஸ்கொயர்ட் எனக்கு தெரியும் 7k ஹோல் ஸ்கொயர்ட். அப்போ p ஸ்கொயர்ட் எனக்கு தெரியும் 8k ஹோல் ஸ்கொயர்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? h ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 49k ஸ்கொயர்ட் பிளஸ் 64k ஸ்கொயர்ட். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 113 கிடைக்கும். 113 கிடைக்கும். 113k ஸ்கொயர்ட் கிடைக்கும். அப்போ h is equal to root of 113k ஸ்கொயர்ட். அப்போ h is equal to அந்த k மட்டும் வெளியே வரும், 113 அப்படியே இருக்கு. அதை வந்து வெளியே எடுக்க முடியாது. சரியா? இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதில் வந்து ரூட் ஆஃப் 113k எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நான் வந்து இதை பின்னாடி எழுதிக்க போகிறேன். இந்த டயக்ராமையும் நான் பின்னாடி எடுத்துகிட்டு போக போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சி தான் ஆகணும். ஓகே, இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். அந்த ட்ரையாங்கிளில் வந்து எனக்கு வந்து இது வந்து ரூட் ஆஃப் 113k ஞாபகம் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இது வந்து பி, இது வந்து சி. எனக்கு வந்து தீட்டா இருந்தாலும் கொடுத்ததுனால இதை நான் பர்பண்டிகுலர்னு வச்சுக்கிட்டேன். இது வந்து பர்பண்டிகுலர், இது வந்து பேஸ்ன்னு நான் சொன்னேன். இங்கே வந்து தீட்டா இருக்குன்னு சொன்னேன். இது வந்து 8kன்னு நான் சொன்னேன். இது வந்து 7kன்னு நான் சொன்னேன் இல்லையா. இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம் நம்ம கரெக்டான வேல்யூ எழுதியிருக்கோமான்னு. கரெக்டான வேல்யூ தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8k வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்டு மைனஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா பை 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா. நான் பார்த்தோமா இல்லையா? சாரி, 1 ஸ்கொயர்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. சாரி யார், 1 squared minus cos squared theta, okay, is equal to 1 squared minus sin squared theta ங்கிறது பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா sin squared theta ல sin ன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். sin theta ன்னா பெருமாள் ஹைதராபாத் போனாரு, cos theta ன்னா பர்கர் ஹைதராபாத்ல கிடைக்கும். ஓகே, பர்கர் ஹைதராபாத்ல கிடைக்கும். பெருமாள் ஹைதராபாத் போனாரு, அப்ப sin theta வந்து p by h. அப்ப pங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர். அப்ப 8k by அடுத்து என்ன வரும்? h, ஹைப்போடெனியஸ். ஹைப்போடெனியஸ் வந்து ரூட் ஆஃப் 113 by 13k. இந்த கேவும் இந்த கேவும் அடியாயிரும், ஹோல் ஸ்கொயர்ட் அப்படியே இருக்கும். ஏன்னா அது ஸ்கொயர்ட்ல தானே இருக்கு. அதே மாதிரி தான். அப்புறம் வந்து 1 ஸ்கொயர்ட் மைனஸ் 7k by ரூட் ஆஃப் 113k. ஏன் நான் 7k போட்டேன்? பேஸ் தானேப்பா, பேஸ் தானே, ஈஸி தானே, ஈஸியாக கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா? is equal to இப்போ என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணாலும் 1 தான் வரும். 8 by root of 113 whole squared by 1 minus 7 by root of 113 whole squared. இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 minus 64 by 113 by 1 minus 49 by 113. இப்போ நிறைய பேருக்கு குழப்பம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து இப்போ வந்து a by b whole squared இருந்துச்சுன்னா a squared by b squared ரெண்டுக்குமே ஸ்கொயர் கொடுப்போம். அதே மாதிரி நான் 8க்கும் ஸ்கொயர் கொடுத்தேன், இதுக்கும் ஸ்கொயர் கொடுத்தேன். அப்போ ரூட் ஆஃப் 113 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை மல்டிபிள் ஆகும்போது ஒரு 113 வெளியே வந்துடும். இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன எழுதிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 8க்கு பதிலாக 64ம் 113க்கு பதிலாக 113 வெளியே எழுதிருக்கேன். இதுக்கு வந்து 49ம் இதுவும் அப்படியே எழுதிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எனக்கு வந்துருச்சு. அப்போ 1 minus 64 by 113 by 1 minus 49 by 113. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படி 1 சைடில் வந்துச்சுன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சப்ராக்ஷன் சிம்பிளா அப்படியே போட்டு விட்ருங்க. 113 minus 64 by 113 by 113 minus 49 by 113. 113 அடியாயிடும். அப்போ 113 minus 64 by 113 minus 49. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரையும் 49 by 64 வரும். 49 by 64 வரும். இப்போ நம்மளுக்கு இன்னொன்று கேட்டிருந்தாங்க காட் ஸ்கொயர் தீட்டா. செகண்ட் இதில் வந்து காட் ஸ்கொயர் தீட்டா கேட்டிருந்தாங்க. நான் அதை வேற கலரில் எழுதிக்கிறேன். காட் ஸ்கொயர் தீட்டானா காட் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போ காட் ஸ்கொயர் தீட்டா நம்மளுக்கு காட் தீட்டா ஏற்கனவே கொடுத்துருந்தாங்களா இல்லையா? என்ன கொடுத்துருந்தாங்க? காட் தீட்டா. காட் தீட்டா வந்து
இந்த சம்மில் வந்து பிகினிங்லேயே 4/3ன்னு கொடுத்துருந்தாங்க காட் தீட்டா நம்மளுக்கு. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஹோல் ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வந்துடும்? 4/3 வந்து பார்த்தீங்கன்னா சாரி தப்பாக எழுதுறேன். 4/3 கிடையாது, நான் வேறு சம்மில் எழுதிட்டுருக்கேன். காட் தீட்டா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7/8 கொடுத்துருந்தாங்க. 7/8 இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 49/64. ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். ரெண்டுலேயும் ஒரே மாதிரி ஆன்சர் வரணும். அதுக்காக தான் இந்த ட்விஸ்டே இந்த செகண்ட் கொஷின் கேட்டதுக்கு காரணம் இது ரெண்டுலேயும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த செகண்ட் கொஷின். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சம் போக போகிறோம். அடுத்த சம்மோட இந்த லெசன் முடியுது. ஓகேவா? நம்ம வந்து நம்ம ஒயிட் எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா 3 cot a is equal to 4. அடுத்தது எத்தனாவது சம்னு பார்த்தீங்கன்னா 8th சம்பா. 8th சம்மோட இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 - tan squared a கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் 1 + tan squared a கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி cos squared a கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. -sin squared a. இது ரெண்டும் சரியா இருக்கா? இது ஈக்குவல் டு சிம்பிளுக்கு ஆப்டா இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல்ட்டுனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வர்ற ஆன்சர் இதுக்கும் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஈக்குவல் டு செல்லும். இது கரெக்டானு செக் பண்ண சொல்கிறாங்க நம்மள்கிட்ட. அப்போ செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ட்ரையாங்கிள் வரையணும். நம்மளுக்கு வழக்கம் போல் அவங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. தீட்டா எங்கே இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. தீட்டா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏல இருக்குன்றதை நம்மளுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. அப்போ நம்ம தீட்டா வந்து ஏல வச்சுக்கிடுவோம். தீட்டா வந்து இங்கே இருக்குது. அப்போ தீட்டா எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து பர்பண்டிகுலர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே விழுந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அவங்க காட் ஏ கொடுத்துருக்காங்க. காட் ஏன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா காட் ஏ இஸ் ஈக்குவல் டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பர்கரை பெருமாள் சாப்பிட்டாருங்கிறது தான் காட் ஏ. டேன் ஏன்னு அர்த்தம் பெருமாள் பர்கர் சாப்பிட்டாரு இல்லையா? அப்போ பர்கரை பெருமாள் சாப்பிட்டாரு. அப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 4னும் அதே மாதிரி பெர்பெண்டிகுலர் 3னும் வந்துருச்சு. எப்படி மேம் 3ன்னு வந்துருச்சு? எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 cot a is equal to 4 தானே ஆன்சரு. அப்போ இது வந்து எந்த சிம்பிளுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? இங்கே மல்டிப்ளிகேஷன் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ மல்டிப்ளிகேஷனை இந்த பக்கம் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது அதோட சைனை சேஞ்ச் பண்ணும். அப்போ சைனை எப்படி சேஞ்ச் பண்ணும்? அப்போ cot a is equal to அந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறும். அப்போ 4/3ன்னு மாறும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? நம்மளுக்கு வந்து 4 நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ரேஷியோவில் வந்துச்சுன்னா 4k சாரி எக்ஸ்ன்னு சொல்கிறேன் 4k/3kன்னு வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ 4kங்கிறது என்னது? பேஸ். நம்மளுக்கு வந்து பேஸ் வந்து இங்கே வந்து 4k வரணும், இங்கே வந்து 3k வரணும். நம்ம செக் பண்ணணும். இதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ப்ராசஸாக எழுதி காமிக்கணும். அப்போ தான் அவங்க ஒத்துக்குருவாங்க, இல்லாட்டி ஒத்துக்க மாட்டாங்கப்பா. சரியா? நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க ப்ராசஸாக கேட்பாங்க. எப்படி மேம் ப்ராசஸாக எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காட் தீட்டா எவ்வளவு? 4/3. 4/3 எங்கே விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபி இடத்துல இருக்குது. 3 எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசி இடத்துல இருக்குது. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 4 × BC is equal to 3 × AB. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா பிசி வந்து இதோட டிவைட் ஆகும், 4 வந்து இதோட டிவைட் ஆகும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறும். இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். அது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். அதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை நான் அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் லைன் அசிங்கமாகிடுச்சு. இந்த லைன் மட்டும்தான்ப்பா இன்னும் வர மாட்டேங்குது. வேறு டான்ஸ் ஆடிட்டே வருது. ஓகே விடுங்க, போயிட்டு போகுது. ஓகே இதை முடிச்சு விட்ருவோம். ஓகே பார்த்தீங்கன்னா அப்போ BC/3 is equal to AB/4ன்னு ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? இஸ் ஈக்குவல் டு கேன்னு வச்சுட்டேன். அப்போது BC/3 is equal to K, அப்புறம் AB/4 is equal to K. ஏன்னா ரெண்டுக்குமே இதுவும் ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே K வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ BC இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. அப்போ BC is equal to 3K. ஏன்னா டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். இது டிவிஷனில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுது. அப்போ என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ AB is equal to 4K வந்துருச்சா? நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், அதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம். நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பைத்தகோரஸ் தியரம். ஏன் பைத்தகோரஸ் தியரம்? ஒரு சைடு தான் இருக்குது, 2 சைடு கண்டுபிடிக்கணும் இல்லையா? காட் தீட்டா ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸும் பர்பண்டிகுலர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பைத்தகோரஸ் தியரம் போட்டு நம்ம வந்து ஹைப்போடெனஸ் கண்டுபிடிக்கணும். பைத்தகோரஸ் தியரம் h² is equal to b² plus p². அப்போ h² எவ்வளவு தெரியாது, h² அப்படியே வச்சுக்கிறோம். b² எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4k whole squared. p² எவ்வளவு plus
3k ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அண்டர்லைன் போட்டுக்கிறோம். ஐயோ டான்ஸ் ஆடிக்கிட்டே வருதாப்பா. சரி விடுங்க, எப்படி இருந்தால் என்ன. பார்த்தீங்கன்னா h squared is equal to 16k squared plus 9k squared. அப்போ நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டேன். இந்த ஸ்கொயர்டை இதுக்கும் கொடுத்துட்டேன், இதுக்கும் கொடுத்துட்டேன், இதுக்கும் கொடுத்துட்டேன், இதுக்கும் கொடுத்துட்டேன். அப்போ h squared is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிறது 25k squared. அப்போ ஆட்டோமேட்டிக்காக h is equal to root of 25k squared. அப்போ h is equal to எவ்வளோ வரும், 5 into 5 25, k into k. 5லேருந்து ஒரு 5 வெளியே எடுக்கிறோம், kலேருந்து ஒரு k வெளியே எடுக்கிறோம். முடிஞ்சு போச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது வந்து 5k கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா tan theta எப்படி கண்டுபிடிப்பீங்க, tan theta is equal to என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள், நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், பெருமாள் வந்து பர்கர் சாப்பிட்டாரு. ஓகேவா, அப்போ பெருமாள் பர்கர் சாப்பிட்டாருன்னா p/b போடணும். அப்போ 1 minus tan squared theta by 1 plus tan squared theta. அப்போ 1 minus tan squared thetaன்றது என்ன வரும், 1 minus pங்கிறது என்னது, p வந்து 3k, bங்கிறது என்னது 4k. அப்போ kவும் kவும் அடியாடும். அப்போ ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். பை 1 plus 3k by 4k ஹோல் ஸ்கொயர்டு. kவும் kவும் அடியாடும். ஓகேவா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1 மைனஸ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9/16 by 1 plus 9/16 வரும். இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 இப்போ 16 minus 9/16 by 16 minus 9/16 plus 9/16 எப்படி மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை சப்ராக்ஷனோட ஆட் பண்ணணும். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை ஆட் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1ங்கிறதுனால நம்மளுக்கு 2 16 வரும். இந்த 16 இந்த 16 அடிச்சு விட்டுறணும். அடிச்சு விட்டா 6 minus 9 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 வரும். அப்போ 7/25 வரும் ஆன்சர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் வருதான்னு செக் பண்ணணும். காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏல இதே ஆன்சர் வருதான்னு செக் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ இதுலேயும் அதே ஆன்சர் வருதான்னு செக் பண்ணோம்னா, இப்போ காஸ் ஸ்கொயர்டு ஏ நம்மளுக்கு எவ்வளோ வரும், இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா கவனிங்க. இதில் காஸ் ஸ்கொயர்டு ஏ காஸ் ஏ எவ்வளோ வரும்னு பாருங்க. காஸ் ஏன்னு என்ன அர்த்தம், இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளை நாங்கள் வரைஞ்சிக்கிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு. எல்லாத்துலேயுமே ட்ரையாங்கிள் வரையாமல் எதுவுமே செய்யாதீங்கப்பா. கண்டிப்பாக ட்ரையாங்கிள் வரைங்க. ட்ரையாங்கிள் வரைஞ்சா தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நானே பாருங்கள், நான் ட்ரையாங்கிள் வரைஞ்சி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் தீட்டா வந்து இங்கே விழுகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர், இது வந்து பேஸ். ஓகேவா, இப்போ சைன் ஏ கண்டுபிடிக்கிறது கஷ்டமா உங்களுக்கு சொல்லுங்க. சைன் ஏ என்னது, பெருமாள் ஹைதராபாத் போனாரு. காஸ் ஏ என்னது, பர்கர் ஹைதராபாத்ல இருக்கு. அப்போ பி என்னது, பிங்கிறது பார்த்தீங்கன்னா 3k by 5k இல்லையா, ஹோல் ஸ்கொயர். இதையும் அடிச்சு விடுங்க. எவ்வளோ கிடைக்கும், 9/25. இப்போ இது எவ்வளோ வரும், பேஸுங்கிறது எவ்வளோ வரும், 4k by 5k. இதையும் அடிச்சு விடுங்க. ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 4 ஸ்கொயர் எவ்வளோ வரும், 16/25. அப்போ 9/25 minus 16/25. ஓகே, பார்த்தீங்கன்னா இது 1 sec. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர்டு தான் ஃபஸ்ட்டு இருக்குது. காஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சைன் ஸ்கொயர்டு. காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ தான் கேட்டிருக்காங்க. அப்போ காஸ் ஸ்கொயர்டு ஏ நம்மளுக்கு என்ன வருது, 16/25 minus 9/25 வருது. அப்போ ஆன்சர் எவ்வளவு, 7/25. இதே ஆன்சர் தான் நம்மளுக்கு முன்னாடியும் கிடச்சிது. பார்த்தீங்கன்னா 7/25 தான் நம்மளுக்கு கிடச்சிது. இப்போ இங்கேயும் அதே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரூஃப் ட்ரூ தான். அந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ கீழே எழுதணும், நீங்கள் வந்து இதை எடுத்து எழுதணும். வெதர் செக் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான்னு எழுதணும். இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். LHS is equal to RHS. LHS is equal to RHS. Statement is true. ஓகேப்பா, நான் இதோட முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர்ற சம்ஸ்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால நான் உங்களுக்கு அதை எடுக்கலை. ஓகேவா,
இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து என்னோட லைவ் செக்ஷனில் வந்து அட்டன் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதில் வந்து வெற்றி வந்து ரொம்ப அதிகமாக ஆன்சர் பண்ணார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிஷா, அதுக்கப்புறம் தர்ஷினி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தவர்ஷினி, நிறைய பேர் வந்தீங்க. பூமேஷ் வந்தாப்புல, எல்லாரும் நிறைய பேர் வந்தீங்க. எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. 156 வியூஸ் போயிருந்தது. இந்த மாதிரி சப்போர்ட் வந்து ஒரு வளர்ந்து வர்ற யூடியூபர்ஸ்க்கு கிடைக்குமா அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய டவுட்டு. நான் எப்படி வளர்ந்து வந்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுல அந்த மோடில் இருக்கேன். ஆனால் ஏன்னா அந்த வீடியோவை நான் பார்த்தேன், எனக்கு வந்து அந்த லைவ் வீடியோ வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்னால இதை படிக்க முடியுமா, கற்றுக்க முடியுமா அப்படின்றனால என்னோட 1 hour உழைப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை டெலீட் பண்ணிட்டேன். என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும், உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுதான்னு மட்டும்தான் பார்ப்பேன். அந்த வீடியோ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். நான் அந்த வீடியோவை அழிச்சிட்டு புது வீடியோ போடுறதுக்கு யோசிக்கவே மாட்டேன். இன்றைக்கும் அதை தான் பண்ணுறேன் நான். எனக்கு உங்களோட ஆதரவு கிடைச்சதுன்னா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன். தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையும் பாய். இதுவரையும் சப்போர்ட் கொடுத்தவங்க, லைவ் வீடியோவில் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் லைவ் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அழிக்க மாட்டேன்ப்பா. ஏன்னா இது வந்து ரொம்ப யூனிக்கான விஷயம். இதில் வந்து நல்லா தெளிவாக சொல்லித்தர வேண்டிய விஷயம். அதனால நான் அழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். ஐ எம் வெரி சாரி. என்னை மன்னிச்சிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.